வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நடேசன் அவரோட டெம்போவை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே ஸ்டைலாக இறங்கி வர்றாரு. வண்டிக்கு மேலே ஐயனார் துணைன்னு போர்டு பளீர்னு இருக்குது. அவரு கதவு சாத்தின வேகத்தில் சைடு மிரர் அப்படியே டிடிங் டிடிங்னு ஆடிட்டு இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வண்டியை நிறுத்தி இறங்குறவரு ஒரு தேங்காயில் சூடத்தை வச்சு வண்டிக்கு சுத்துறாரு. ஐயனாரப்பா, திரும்ப டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வண்டிக்கு சுத்திட்டு கற்பூரத்தை கீழே போட்டுட்டு தேங்காயை ஒரு அடி அடிக்கிறாரு. அது சில்ல செதறி போய் விழுது. எல்லாரும் ஆன்னு கண்ணை கூட இமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஷாக் ஆகி பாக்குறீங்க? எப்படி இருக்கான் நம்ம சிங்க குட்டி? சும்மா ஜம்மன் இல்ல அப்படின்னு நடேசன் வண்டிக்கிட்ட நின்னுகிட்டு பேனட்டை தட்டிட்டு கேட்க, சோழனும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் ஆன்னு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இதோ வரேன் ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற நடேசன் அப்படியே துண்டை உதறி ஜாலியா தோல்ல போட்டுக்கிட்டு, என்னடா அப்படியே பேந்த முழிக்கிறீங்க? வண்டி எப்படி? நம்ம நடேசன்லாம் சும்மா இருக்க மாட்டான்டா, வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கட்டத்திட்டுல வந்து உட்கார்றாரு. என்னடா இது அப்படின்னு பாண்டியன் சோழனும் ஒருத்தர் பார்த்துக்க, கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க நீங்க? என்ன சொன்ன? தண்டச்சோறு வேஸ்ட். உங்க காசுல நான் சோறு திங்கிறேனா? இந்த லட்சணத்துல பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு வேற கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இந்த கொசு தொல்லை தாங்கலப்பா அப்படிங்கிற மாதிரி காதை கொடைஞ்சிட்டு நிக்கிறாரு சோழன். இப்ப சொல்லுடா, நான் தண்டமாடா, ஐ எம் த ஓனர் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. பாண்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுதான் அந்த சர்ப்ரைஸா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாம்மா பார்த்தல, வண்டி எப்படி இருக்கு? ஐயனார் துணை அம்சமா இல்ல, சும்மா கெத்தா இல்ல அப்படின்னு சொல்ல நிலாவும் பார்க்குறாங்க. ஐயனார் துணை பக்கமாக வந்துட்டு போகுது. அப்படின்னு நிலா தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்க. நிலா, வாடகை வண்டியில் போர்டை போட்டிருக்காரு, ஓனர் என்ன சொல்லுவாரா அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கேட்குறாரு. டேய், நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நான் தான் ஓனர்டா, சொந்தமா கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு நடேசன் சொல்ல. சொந்தமாவா அப்படின்னு சேரன் அதிர்ச்சியோட கேட்குறாரு. காசு கொடுத்தா அப்படின்னு அதை விட அதிர்ச்சியோட பாக்குறாரு சோழன். நிலாவை ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அப்பா, என்ன சொல்றீங்க? அந்த வண்டி பல லட்சம் இருக்கும்பா, உங்ககிட்ட ஏது அவ்வளவு காசுங்கிறாரு சேரன். எங்கேயாவது கடன் எதுவும் வாங்கினீங்களா என்ன அப்படின்னு சேரன் கேட்க, நான் எதுக்குடா கடன் வாங்கணும், நான் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன்டா, நடேசனோட சொந்த வண்டி அப்படின்னு அவரு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. சோழன் பாண்டிய பார்த்து, என்னடா என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஏதுப்பா அவ்வளவு காசு அப்படின்னு சேரன் அதிர்ச்சி விலகாம கேட்க, அதான் உன் கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அந்த நகையை கொடுத்தல, அதை அடமானமா வச்சு அட்வான்ஸ போட்டு வண்டியை எடுத்துட்டேன், எப்படி சும்மா அதிருது இல்ல அப்படின்னு நடேசன் கேட்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. எல்லாரும் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சேரன் மைண்ட்ல ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வருது. சேரான்னு கூப்பிட்டுட்டே நடேசன் வீட்டுக்குள்ள வர்றாரு. என்னங்கப்பா சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு அவரு. இல்லடா, உன் அம்மாவோட நகை ஒன்று கொடுத்தேன்ல அப்படின்னு நடேசன் கேட்க, ஆமாங்கிறாரு சேரன். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு அவரு சொல்ல, அது எதுக்குப்பான்னு கேட்குறாரு சேரன். எடுத்துட்டு வான்னு சொன்ன, எடுத்துட்டு வாயேன் அப்படிங்கிறாரு நடேசன். இப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த நகை என்ன பாண்டி கேட்குறாரு. நான் எதுக்கோ கேட்குறேன், உனக்கு என்ன, நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறாரு நடேசன். அந்த நகையை எங்க அம்மா எங்களுக்காக கொடுத்தது, அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்கிறாரு பாண்டி. ஏய், உங்க அம்மா உங்களுக்கு நகை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்ல போய் தான் உங்களுக்கே தெரியும், வந்துட்டான், நான் கொடுத்த நகையை நான் கேட்குறேன், போய் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வாயேங்கிறாரு நடேசன். அந்த நகையை வச்சு என்னப்பா பண்ண போறீங்கன்னு சேரன் கேட்க, என்னமோ பண்றேன், எடுத்துட்டு வாங்குறாரு அவரு. எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. பல்லவனும் பார்த்துட்டு இருக்காரு. டேய், திருப்பி தந்துருவேண்டா, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு நடேசன் சொல்ல, ஓ, என்கிட்ட இருந்தா நகையை செலவு பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சேரன் கேட்க, அப்படிதான் வச்சுக்கோங்கிறாரு நடேசன். அப்பா, அது அம்மா நகைப்பா, நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சேரன் சிரிப்போட சொல்றாரு. டேய், உங்களை எல்லாம் நம்ப முடியாதுடா, எப்ப தேவையோ அப்ப நானே தருவேன், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு நடேசன் சொல்ல, சரிப்பா அப்படின்னு உள்ளர போறாரு சேரன். அவரு வேகமா திரும்பி வர பாண்டி மேல இடிச்சிட்டு சாரிடாங்கிறாரு. இல்லைன்னா பரவாயில்லங்கிறாரு அவரு. இந்தாங்க பண்ண கொடுக்க, கொண்டாந்து வாங்கிக்கிறாரு. அவர் அதை வாங்கிட்டு வெளியே போறாரு. அண்ணே, என்னண்ணே அவரை நம்பி கொடுக்குற, அவரை குடிச்சே அழிச்சிருவாரு இல்ல வித்து சாப்பிட்டுருவாரு, அவர்கிட்ட என்ன கொடுத்தேன்னு கேக்குறாரு பாண்டி. டேய், அவரு அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா
நகையை நம்ம கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டாருடா. அதை எப்பவோ வித்திருப்பாரு. அவருக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும் அதை அவர் எடுக்கவே இல்லை. இப்பவும் நாம ஏதாவது பண்ணிடுவோம்னு தான் வாங்கிக்கிட்டு போறாரு. விடுறா அப்படின்னு சொல்லி சேரன் பாண்டியோட கையில தட்டி கொடுத்துட்டு கிச்சன் பக்கமா போனதை இப்ப நினைச்சு பாக்குறாரு. பாண்டிக்கும் ஞாபகம் வருது. அண்ணே, அவர் உங்ககிட்ட நகை வாங்குறப்போவே சொன்னேன் இல்லைன்னு, நீதான் அவரு பத்திரமா வச்சிருக்கதான் கேக்குறாருன்னு சொல்லி தூக்கி கொடுத்த. இப்ப பாத்தியா அம்மாவோட நகை எப்படி வண்டியா மாறி நிக்குதுன்னு அப்படிங்கிறாரு பாண்டி. நிலா குழப்பத்தோட இப்படி இப்படி பார்த்துட்டு என்ன சொல்றீங்க பாண்டின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாங்க அவங்க. டேய் பாண்டி, என்னடா கொடுத்த நகையெல்லாம் வாங்கிட்டாரா என்ன அப்படிங்கிறாரு சோழன். ஆமாண்டா, கொடுத்த நகைய வாங்கினேன் தான். ஏய், அது என் பொண்டாட்டி நகைடா. அவ எனக்கு கொடுத்தது. அதை வைக்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் எனக்கு 100% உரிமை இருக்கு. இத்தனை வருஷமா அந்த நகைய நேர்மையா கவனமா பாதுகாத்து உங்ககிட்ட கொடுத்தேன் இல்ல. நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க. நான் எதுக்குடா உங்களுக்கு நகைய கொடுக்கணும் அப்படின்னு நடேசன் கேட்க, யோ அது எங்க அம்மா எங்களுக்காக கொடுத்ததியா, அதை வச்சு நீ எப்படி வண்டி வாங்குவன்றாரு சோழன். ஏய், என்னடா நொம்மான்னுகிட்டு, அவ உனக்கு நொம்மா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பொண்டாட்டிடா. அவ நகைய நான் விற்பேன் வைப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? உனக்கு எங்கடா வலிக்குதுன்னு கேக்குறாரு நடேசன். எல்லாரும் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்க. அப்பா, அதெல்லாம் சரிதான், ஆனா இப்படி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட எல்லாம் கேட்கறது இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே கேக்குறாரு சேரன். நம்ம வீடு இருக்கிற நிலைமையில இப்ப புதுசா ஒரு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் சரியாப்பா அப்படிங்கிறாரு சேரன். டேய், இதே விஷயத்த தானே அன்னைக்கு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். குடும்பமா சேர்ந்து எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல, அப்ப தெரியலையா உங்களுக்கெல்லாம்? இலை 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், மீதி 4 லட்ச ரூபா கொடுக்கணும், நீங்க தான் அதை கொடுக்கணும், கொடுங்கடா அப்படின்னு நடேசன் சொல்ல உடனே சோழன் பயங்கர கோவமா கையில தட்டி, கொடுப்பாங்க, 400 ரூபாய் கூட கொடுக்க முடியாதுங்கிறாரு அவரு. வண்டி வாங்கணும்னு யோசிச்சு உங்களுக்கு மொத்த காசையும் கொடுத்து வாங்க தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கையில இருக்க காசுக்கு என்ன வண்டி வருதோ அதை வாங்கி இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வண்டி வாங்குவீங்க, மீதி காசை நாங்க கட்டணுமா? 10 பைசா கூட கொடுக்க முடியாது. ஒழுங்கா போய் வண்டியை திருப்பி கொடுத்துட்டு நகையை மீட்டுக்கிட்டு வந்துருங்கன்றாரு சோழன். ஏய், நான் என்ன வெண்ணைக்கிடா என் வண்டியை திருப்பி கொடுக்கணும்? 4 பேரை தடிமாடு மாதிரி பெத்து வளர்த்து வச்சிருக்கேன்ல, கொடுங்க. என்ன அப்ப மட்டும்தான் பிள்ளைங்களை பாத்துக்கணுமா? பிள்ளைங்க அப்பனை பாத்துக்க கூடாதா? கட்டுங்கடா அப்படிங்கிறாரு நடேசன். அப்பா, இப்ப எதுக்குப்பா விதண்டாவாதமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? சோழன் சொன்ன மாதிரி வண்டியை கொடுத்துட்டு நகையை மீட்டுக்கிட்டு வாங்கப்பா. இருக்கிற நிலைமையில நாங்க எங்கப்பா போய் 4 லட்சத்தை கட்டுறது அப்படிங்கிறாரு சேரன். ஓ, அப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு நடேசன் கேட்க, கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்கன்றாரு பாண்டி. ஆமாண்டா அப்படின்னு சோழன் வேகமா தலையாட்டுறாரு. கொடுக்க முடியாது. சரிடா, 4 பேரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடா. ஒரு பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு நடேசன் சொல்ல 4 பேருமே அதிர்ச்சியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இது ஏன் வீடு தானே, ஏன் வீடு தானேடா இது. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல தானே இருந்தீங்க, எனக்கு என்ன வாடகையா கொடுத்தீங்க? ஒன்னு 4 லட்சம் ரூபாய கொடுத்து செட்டில் பண்ணுங்க, இல்ல இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க, நான் இந்த வீட்டை வித்து செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு நடேசன். யோ யோ யோ, இந்த வீடு எவ்வளவு விலை போகும் தெரியுமா? கோடி கணக்குல போகும். வெறும் 4 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு விற்க போறியா அப்படின்னு கத்துறாரு சோழன். டேய், அவர் தான் லூசு மாதிரி உளர்றாருனா நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கிற. உயில் பத்திரத்தை வச்சு எவன்டா வீட்டை வாங்குவான் அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்காரு. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே புரியும். அன்னைக்கு சோழன் ஏதோ கோவத்துல சொன்னாரு, அதுக்கு பதிலுக்கு ஒண்ணு செய்யணும்னு நீங்களும் இப்படி வண்டியை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. வீடு இருக்கிற நிலைமை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, அவங்கெல்லாம் எப்படி பணம் கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிக்கலையா என்ன அப்படின்னு நிலா கேக்குறாங்க. தெரியுமா, தெரிஞ்சுதான் இந்த வண்டியை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நான் இப்படி இருக்கிறப்பவே என்னைய இந்த பேச்சு பேசுறானுங்க. நான் திருப்பி எதுவும் பேசாம இருந்தேன்னு வையே, என் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு என்னையவே வெளியே போன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாரு நடேசன். அப்பா, சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்க இப்படி அவசரப்பட்டு என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படிங்கிறாரு சேரன். ஆமா, நீ பேசி கிழிச்ச, பேச வேண்டிய இடத்துல பேசாம தான் இப்ப வந்து பேச போறியா நீ? இங்க பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 4 லட்சம் ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணுங்க, இல்லனா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, அவ்வளவுதான் சொல்லுவேங்கிறாரு அவரு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியும் கலக்கமுமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க.
நடேசனோட மொபைல் ரிங் ஆகுது. போன் எடுத்து காதுல வைக்கிறவரு, ஹலோ ஹலோ, இதோ வந்துட்டேன், அந்த கருப்பு கலர் கேட் இருக்கும் பாரு அப்படின்னு பேசிக்கிட்டே வண்டி கிட்ட போறாரு. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, அண்ணா அப்ப நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. டேய், இது தாத்தா சொத்துடா, தாத்தா சொத்து நமக்கு தான் வந்து சேரும். இந்த ஆள் சொல்லிட்டா நம்ம உடனே வீட்டை விட்டு வெளியே போகணுமா? கொஞ்ச நேரம் அணைத்திட்டு அந்த ஆள் அடங்கிடுவாரு அப்படின்னு சோழன் பதிலுக்கு கத்துறாரு. சேரன் ஒரு மாதிரி கலக்கத்தோட நிலாவை பாக்குறாரு. அண்ணே, அந்த ஆள் நகையை கேட்டா நீ உடனே தூக்கி கொடுத்துடுவியா? எவ்வளவு பெரிய ஏழ்ரை இழுத்து விட்டுருக்காரு பாரு இப்போ அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அவர் இப்படிலாம் பண்ணுவார்னு எப்படிதான் எனக்கு தெரியும்? நகையை பத்திரமா வச்சுக்க தான் அவரு கேட்குறாருன்னு நினைச்சு கொடுத்துட்டேன்டா. இப்படி வண்டி வாங்கிட்டு வந்து நிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலடாங்கிறாரு சேரன். என்ன இத்தனை வருஷமா இவரை பார்த்துமா உனக்கு தெரியல? என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் அந்த நகையை கொடுத்துருக்கவே விட்டுருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு சோழன். சரி விடுங்க சோழன், நம்ம எல்லாருமே அமைதியா இருந்தாலே அவரு நார்மல் ஆயிடுவாரு. நம்ம யாரும் எதுவும் பேசி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல, பாண்டியன் சோழனும் பயங்கர கோவத்தோட நிக்கிறாங்க. சேரன், நிலா, பல்லவன் 3 பேரும் கவலையும் குழப்பமும் யோசனையுமா நிக்கிறாங்க. அப்போ நடேசன் ஒரு 2-3 பேரோட வர்றாரு. யோ, யாருக்கிட்டையா காசு வாங்கிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அதான் வந்துட்டு இருக்கேன்ல, கூட்டிட்டு வரேன்ல, அதோ அங்க நிக்கிறாங்கல்ல, வாங்க ஆளை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிக்கிட்டு வர்றாரு. யோ சக்திவேல் வாயா அப்படின்னு கூப்பிட அவங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இங்க பாரு, இந்த 4 பசங்களும் என் பசங்க தான். இவங்க தான் உனக்கு 4 லட்சம் ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணுவாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு நடேசன் சொல்ல, சரிங்கன்றாங்க வந்தவங்க. என்னடா அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க? 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்கடாங்கிறாரு நடேசன். யோ, 4 லட்சம் ரூபாய் பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறோமா என்ன அப்படின்னு பயங்கர கடுப்பா கேக்குறாரு சோழன். இங்க பாரு, அது உன் பிரச்சனை, எனக்கு தேவையில்லை. பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்க, இல்ல நான் 4 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. நமக்கே என்னடா இது, ஏதோ வேலைக்கு போகலன்னாலும் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை பண்ணாம நல்ல தகப்பனா இருந்தா சரின்னு தான் நாம யோசிச்சுட்டு இருந்தோம். அவரும் ஓரளவுக்கு அப்படிதான் இருந்தாரு. இப்ப இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே, எங்களுக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்கன்னுங்கிறாரு சேரன். அப்படின்னு நடேசன் தலையாட்டிட்டு இருக்க, நாங்க எப்படியாவது மீதி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோங்கிறாரு அவரு. சோழன் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஏற்கனவே 30 பவுன் நகை 25 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல வச்சிருக்க. இப்போ என்ன இவர் அடுத்ததா ஒரு 4 லட்சத்தை அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கிரெடிட் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா நம்ம டெபிட் அக்கௌண்ட்ல எல்லாம் சேர்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்க. ஏன்னு இவர் பண்ண வேலைக்கு நாம எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே இங்க பாரு, உனக்கே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண போறோம்னே தெரியல. இப்ப இதை வேற இழுத்து வச்சுக்காத சொல்லிட்டேங்கிறாரு சோழன். அங்கிள் பாருங்க அங்கிள், உங்க பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, கொஞ்சம் யோசிங்கன்றாங்க நிலா. ஏம்மா, நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீ என்கிட்ட பேசுறத விட்டுட்டு 4 லட்சம் ரூபா பணத்தை எப்படி கொடுக்க போறாங்கன்னு அவங்க கிட்ட கேளு அப்படின்னு நடேசன் வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. நின்ன நிலைமையில வந்து இப்படி பணத்தை கேட்டா என்ன பண்றது? மகா பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. ஏங்க அப்பா, நாங்க மெல்ல எப்படியாவது பணத்தை புரட்டி கொடுத்துடுறோம். எங்களுக்கு 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்க. நாங்க 2 தலைமுறையா இந்த வீட்டுல தான் இருக்கோம், உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எங்களை நம்புங்கன்றாரு சேரன். ஏன்பா உன்ன தெரியாதாப்பா? அப்பா தான் போன் அடிச்சு வந்து காசை வாங்கிக்க சொன்னாரு, அதனாலதான் வந்தோம். 1 மாசம் நீ சொல்ற, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். காசை கொடுத்துட்டு ஆர்சி புக்கு மத்தது எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. அது வரைக்கும் லோக்கல்லயே வண்டி ஓட்டுப்பா, வெளியூர்லாம் போக கூடாது அப்படிங்கிறாரு வந்தவரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நடேசன் மீசையை தடவி விட்டுட்டு இருக்காரு. அப்ப நாங்க வரட்டான்னு எல்லார்கிட்டையும் கேட்டு வர நடேசா அப்படிங்கிற பைனான்சியர் வாப்பான்னு கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. ஹாப்பிப்பா, டாடி ஹாப்பி அப்படின்னு நடேசன் சட்டையை தூக்கி விட்டுட்டு துண்டை சரி பண்ணி போட்டுக்கிட்டு வெளியே நடக்கிறாரு. யோ நில்லையா, மனுஷனா ஐயா நீ? நாங்களே எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம். இப்ப 4 லட்சம் ரூபாய் கடனை தூக்கிட்டு வந்து எங்க தலையில வைப்ப, நாங்க எப்படியா கட்டுறது அப்படிங்கிறாரு சோழன். எப்படியா கட்டு, ஐ டோன்ட் கேர். இங்க பாரு, 4 பேரும் சேர்ந்துதான் 1 மாசத்துக்குள்ள 4 லட்சம் ரூபாய கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுக்கலன்னு வையே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க சட்டையை தான் வந்து அவன் பிடிப்பான். பி கேர்ஃபுல் அப்படிங்கிற நடேசன் அங்க இருந்து நல்ல கெத்தா நடந்து போயிட்டு இருக்காரு. வர்ற கோத்துக்கு அப்படியே இதை தூக்கி மண்டையில போட்டு அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடின சோழன் ஒரு கட்டையை தூக்குறாரு. உடனே அப்படியே போய் மண்டையை உடைச்சிடுறேன்னு
தடுக்கிற சேரனையும் பாண்டியையும் மீறி துள்றாரு சோழன். சேரன் அவர் கையில இருந்து அந்த கட்டையை வாங்கி புடுங்கி தூக்கி போடுறாரு. ஏண்டா அவர் தான் புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருனா நீ ஏன்டா பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு வருத்தத்தோட. கொஞ்சம் பொறுமையா இருடா, பேசிக்கலாங்கிறாரு பாண்டி. பாத்துக்கலாம் விடுறா அப்படின்னு சோழனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு பாண்டி. வானதி அவங்க பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்க உள்ளர அவங்க மாமா வர்றாரு. வானதின்னு கூப்பிட நிமிர்ந்து பாக்குறாங்க. இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிமா நான் அவரு கேட்க, இங்கே உட்காராம வேற எங்க உட்கார்றது அப்படின்னு வானதி வெடுக்குன்னு எரிஞ்சு விழ அவரே அப்படியே வாயை மூடிட்டு வெளியே போயிடுறாரு. என்னவா இப்படி உட்கார்ந்துருக்கிறா, கேட்டா பதில் வேற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட உட்கார்றாரு. அவங்க அம்மா ஒரு கபோர்டு பக்கத்துல நிக்க வசந்த் ஒரு ஸ்டூல போட்டு உட்கார்ந்துருக்காரு. அவளுக்கு பாண்டி வானாமா, வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. ஏன்பா அந்த பையன் தான் வேணும்னு தலைகீழா நின்னாலேப்பா அப்படின்னு அவங்க மாமா கேட்க அவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு சண்டையா அப்படிங்கிறாரு வசந்த். சரிப்பா அதுக்கு என்னப்பா, அதுக்காக இப்படியாப்பா பல்ட்டி அடிக்கிறது, கட்டுனா அவனை தானே கட்டுவேன்னு சொன்னா எல்லாரையும் எதிர்த்து பேசி இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கெல்லாம் இல்லப்பா யோசிச்சா, அப்புறம் எப்படி இப்படி மனசு மாறினான்னு அவங்க மாமா கேட்குறாரு. அவளே கேட்குறா, பேசாம யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்து பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன்பா முதல்ல இந்த முடிவில் அவள் உறுதியாக இருப்பாளா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிறாரு மாமா. நானும் அதை யோசிச்சு தான் கூப்பிட்டு கேட்டேன், உறுதியாக இருப்பேன்னு தான் சொல்கிறா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக உட்காந்து யோசிக்கிறாங்க. உள்ளர வானதி ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அவளை கூப்பிடுன்னு அவங்க மாமா சொல்ல, வானதி வானதி வாடிங்கன்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. எரிச்சலோட வானதி தலைவனையை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மொபைலையும் வச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து நிக்கிற வானதி கிட்ட மாமா ஏதோ பேசணும்னு சொல்றாரு, கேளுங்கிறாங்க அவங்க அம்மா. அவரும் என்னம்மா வீட்டுல ஏதேதோ சொல்றாங்க உண்மையானு கேக்குறாரு. ஏதேதோன்னா எனக்கு என்ன தெரியுமாமா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு எரிஞ்சு விழுறாங்க வானதி. அவர் அப்படியே திகைச்சு போய் பார்க்க, ஏய் என்னடி மாமா கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா தோல்ல தட்டுறாங்க. பின்ன ஏதேதோன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வானதி அவங்க அம்மா கிட்டையும் அதே வாய்ஸ்ல தான் கேட்குறாங்க. ஏம்மா கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறேன், நீ வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டியாமே அப்படின்னு அவங்க மாமா கேட்க, ஆமாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க வானதி. சரி அந்த பாண்டியோட என்ன பிரச்சனைன்னு அவங்க மாமா கேட்குறாரு. அவன் கூட செட் ஆகல மாமா, நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்கிட்டயே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் வீட்லயே வந்து சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல அவங்க அம்மாவும் எரிச்சலா பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ உன்னை நம்பி மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு அவங்க மாமா கேட்க, பார்க்கலாமாமா, நீங்க காட்டுற பையன் யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க வானதி. சொல்லிட்டு வெடுக்குன்னு மறுபடியும் ரூம்குள்ள போயிடுறாங்க. பாவம் இவங்க 4 பேர் நான் பைத்தியம் பிடிக்காத குறையா பிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன மச்சான் இவ இப்படி மாறுற ஆளே இல்லையே, என்ன இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு வானதியோட மாமா அதிர்ச்சியோட அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அவங்க அம்மா பெருமூச்சு விட்டுட்டு, இவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியலன்னு அந்த மெக்கானிக்கு கிட்ட பேசாதன்னு சொல்லும் போதெல்லாம் இவ கேட்கல. அவன் கடையே கதின்னு கிடந்தா ஊருக்கே தெரிஞ்சு அவனுக்கே கட்டி வச்சிடலான்னு நினைக்கும் போது இப்ப திடீர்னு வேற பையனை பாருங்கன்னு சொல்றா. நாம லேட் பண்ணா இவளே வேற எவனையாவது எந்த பையனையாவது இழுத்துட்டு வந்துருவாளோன்னு கவலையா இருக்கு. இருக்க இருக்க இவளாலதான் டென்ஷனா இருக்கு. பேசாம எவனையாவது புடிச்சு கனால பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் இவளாச்சு அவனாச்சு நாங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்போன்றாங்க அவங்க அம்மா. கொஞ்ச நேரம் 3 பேரையும் மாறி மாறி பாக்குறவரு, அப்போ நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உறுதியா இருக்கீங்க ஏன் மச்சான் அப்படின்னு கேட்க, ஆமா மச்சான் எனக்கும் அதுதான் சரின்னு படுது அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. டேய் நீ என்னடா சொல்றேன்னு வசந்த் கிட்ட அவங்க மாமா கேக்குறாரு. கட்டி வச்சிடலாம் மாமா, அவளே கேட்கும்போது பண்ணி வச்சிடுறது தான் நல்லது, பண்ணிடலாமாங்கிறாரு அவரு. அப்படின்னு தலையாட்டுறவரு. இப்பதான் ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு, நான் அவங்களாண்ட சொல்றேன்னு சொல்லி வச்சிருந்தேன். சம்பந்தம் வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டியோட கூட பிறந்த அக்கா மகன் தான், உங்களுக்கு கூட தெரியுமே செந்திலு அப்படின்னு அவரு சொல்ல, அப்படின்னு தலையாடுறாங்க எல்லாரும். வானதிக்கு முறை தான் வரும், நல்ல பையன் நல்ல குடும்பம் நல்ல வேலையிலயும் இருக்கிறான், பார்க்கலாமா அப்படின்னு அவங்க மாமா கேக்குறாரு. பார்க்கலாம் மச்சாங்கிறாரு வானதி அப்பா. மறுபடியும் அவங்க மாமா தலையை திருப்பி வானதின்னு கூப்பிடுறாரு. வானதி அழுத்தமா உட்கார்ந்துட்டு பார்க்க மறுபடியும் வானதின்னு கூப்பிட வெளியே வர்றாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு வந்து சிடுசிடுன்னு நிக்கிறாங்க. என் பொண்டாட்டியோட கூட பிறந்த அக்கா மகனை தெரியுமா உனக்கு அப்படின்னு அவங்க மாமா கேட்க வானதி யோசிக்கிறாங்க. அதாம்மா உன் அத்தை பையன் அப்படின்னு அவரு கேட்க, செந்தில் தானே தெரியுமேங்கிறாங்க வானதி. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா
அப்படின்னு கேட்க வானதி அப்படியே அழுத்தமா அமைதியுமா நிக்க அவங்க மாமா உடனே அவங்க அப்பாவை பாக்குறாரு. எல்லாருமே வானதியவே பார்த்துட்டு நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிற வானதி பண்ணிக்கிறேங்கிறாங்க. எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு 6 மாசத்துல பேசி முடிச்சிடலாமான்னு கேக்குறாரு அவங்க மாமா. எதுக்கு 6 மாசம்? எனக்கு தான் காலேஜ் முடிய போகுதுல்ல, அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல அவங்க மாமா மட்டும் இல்ல மத்தவங்களும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மறுபடியும் வானதி ரூம்குள்ள போயிட என்ன இவ அப்படின்னு அவங்க அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மாமாவுக்கே ஒரே கவலையும் கலக்கமா இருக்கு. என்ன மச்சான் இவ இப்படி அவசரப்படுறா அப்படிங்கிறாரு. அண்ணே அதான் அவளே கேக்குறால, கண்ணாலத்தை சீக்கிரம் வச்சிடலாம், இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்களால முடியல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. சரி அப்ப நான் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன், என்ன மச்சான் அப்படின்னு அவங்க மாமா கேட்க சரிங்கிறாரு அவரு. அவங்க நான் சொன்னா மறுக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு சொல்றேன்றாரு அவரு. சரி சரிங்க மச்சான் அப்படின்னு அவரும் தலையாட்டுறாரு. நிலாவும் சோழனும் வக்கீல பார்க்க வந்திருக்காங்க. உள்ளர வர்ற நிலா ஹலோ மேம்னு சொல்ல வாங்க லேட் ஆயிடுச்சா வந்து உட்காருங்கன்னு சொல்ல 2 பேரும் உட்காடுறாங்க. மேம் இல்லையா அப்படின்னு கேட்க மேம் 2-3 டேஸ் அவைலபிளா இல்ல, இந்த கேஸை என்ன ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க, டோன்ட் வரி ஐ டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னு அந்த லாயர் சொல்ல 2 பேரும் மென்னு முழுங்கிட்டு ஒருத்தர் பாக்குறாங்க. அப்போ சோழனோட மொபைல் ரிங் ஆக நிலா சோழனை பாக்குறாங்க. அவரு மொபைல் எடுத்து பார்க்க யாருன்னு கேக்குறாங்க நிலா. ஓனர் தான் கால் பண்றாரு, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடட்டுமான்னு கேக்குறாரு சோழன். நிலா பார்த்துட்டு இருக்க மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சோழன் சொல்ல அவங்க ஓகேன்னு தலையாட்ட அவரு போன் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. அண்ணே சொல்லுங்க அண்ணே அப்படின்னு பேசிக்கிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. நாளைக்கு ஜட்ஜு டைவர்ஸ் வேணுமான்னு கேட்கும்போது வேணும்னு சொல்லிட்டா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும், 4-5 கவுன்சிலிங் போயிட்டீங்க, இன்னும் பிரியணுங்கிற முடிவுல தான் இருக்கீங்களா அப்படின்னு லாயர் கேட்க நிலா கொஞ்சம் யோசிச்சுட்டு இதை பத்தி நீங்க பேசணும்னு சொன்னதுனால தான் நான் நேர்ல உடனே வந்தேன், எனக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைங்க மேம் அப்படின்றாங்க நிலா. ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்க எஸ் மேம்ங்கிறாங்க நிலா. நாங்க 2 பேருமே டிவோர்ஸ் வேணாங்கிற முடிவுல தான் இருக்கோம், அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்க தான் நான் மெயினா வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க டைவர்ஸ் வேணாம்னு முடிவு பண்ணாலுமே நாளைக்கு 2 பேருமே கோர்ட்டுக்கு வரணும், வந்து டைவர்ஸ் வேணாம்னு ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லணும், அப்பதான் இந்த கேஸ் முடியும் அப்படின்னு லாயர் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க நிலா. சோழன் பேசிட்டு உள்ளர வர்றாரு. உட்காருங்கன்னு சொல்ல அவரும் உட்கார்றாரு. நாளைக்கு 11 மணிக்கு ஹியரிங், கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு லாயர் சொல்ல சோழன் கலக்கத்தோட இருக்காரு. சரிங்க மேம்ங்கிறாங்க நிலா. நாளையோட நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லாயர் சொல்ல நிலா சரின்னு கொஞ்சம் சந்தோஷமா தலையாட்ட சோழன் ரொம்பவே கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. நிலா பர்ஸை திறந்து பணத்தை எடுத்து மேம் கிட்ட பேசின மாதிரி இதுல பேலன்ஸ் பேமெண்ட் இருக்கு அப்படின்னு நீட்ட அதை வாங்கிக்கிட்டு ஓகேங்க நான் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நிலா அப்படின்ற அந்த லேடி ஓகே அப்ப நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்றாங்க. தேங்க்யூன்னு நிலா எந்திரிக்க வாங்கன்றாங்க அவங்க. சோழனும் நிலாவும் கிளம்பி வர்றாங்க. 2 வந்ததும் ஏங்க இதுக்காக தான் நேர்ல வர சொன்னாங்களா அப்படின்னு சோழன் கேட்க நாளைக்கு கேஸ் முடியுது, அங்க வச்சு காசு கொடுத்தா நல்லா இருக்குமா, வாங்க சோழன் அப்படின்னு நிலா நடக்க சோழன் ரொம்பவே கவலையோட பின்னாடியே போறாரு. 2 பேரும் வண்டியில வர்றாங்க. சோழன் ரொம்ப கவலையோட வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அவர் மனசுல நாளையோட நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வேர்டு திரும்ப வந்துட்டு போக அவரோட கண்ணெல்லாம் லைட்டா கலங்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.